Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை பெரம்பூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியொன்றில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சற்று முன்பு உரையாற்றினார். காட்சிகளை பார்க்கலாம். ஈஸ் ஆஃப் லிவிங், அதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தாரக மந்திரம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது எளிமை, எதுவுலையும் ஈஸியாக அணுகக்கூடியது, அரசாங்கங்களை எளிமையாக அணுகக்கூடியது, அரசாங்கங்களை ஈஸியாக அணுகக்கூடியது. அப்படி அணுகும் விதமாக தான் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அதுவும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் கீழே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு இன்றைக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் பேங்க்குக்கே நம்மளாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்க்கே போக தெரியாது, பேங்க்குனாலே ஒரு எட்டாக்கணியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசலில் இருக்கிறாங்க. பேங்க்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. கிட்டத்தட்ட ஜன்தன் அக்கௌண்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேலே ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல பேங்க் வந்துருச்சு. பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு. அக்கௌண்ட் வந்தோடனே முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தாசில்தார் ஆஃபீஸ் போகணும், இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். அங்கே போய் ஐயா எனக்கு மானியம் வந்திருக்கு, அரசாங்கத்தினுடைய மானியம், அதை கொடுங்கன்ட்டு ஆஃபீஸர். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக பேங்க்லேயே வங்கி கணக்கிலேயே டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது. ஒரு சொல்லுவாங்க, அப்போதைய பிரதமரே சொன்னார், நாங்கள் அரசாங்கத்தில் ₹1 மக்களுக்கு நிதியை ஒதுக்குனா அதில் 15 காசு தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ₹1 ஒதுக்குனா அந்த ₹1 நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலேயே, அவங்களோட பெனிஃபிஷரி வங்கி கணக்கிலேயே போய் சேர்கிறது. அதுதான் இன்றைக்கு டிரான்ஸ்பரன்சி, டிஜிட்டல். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுகின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்மளுடைய பாரத நாடாக இருக்கிறது. பல நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் கூட இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக போங்க, இங்கே ஒரு காய்கறி விற்கிற அம்மா கிட்ட, ஒரு இளநீ விற்கிற அம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் இளநீ வாங்கினா கூட அவங்க கிட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க, கூகுள் பே பண்ணுப்பா இல்லை ஃபோன்பே பண்ணுப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நம்ம நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி இருக்குன்னா அது நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியினால மக்களை நம்பினார். எப்பயுமே சிட்டிசன்ஸை நம்பணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, நான் 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னென்னா அட்டஸ்டேஷனுக்கு ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ரூமாக போய் ஏறி அலைய வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரொஃபஸர், எப்போ நம்ம உனக்கு தான் உன்னே தெரியாது, நான் எப்படி அட்டஸ்டேஷன் போடணும்னு சொல்கிறேன். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மக்களை நம்பினார். மக்கள் நீங்கள் நான் தான் அப்படின்றதுக்கு பாலாஜி தான் நான் அப்படின்றதுக்கு சாட்சி சொன்னால் பாலாஜி போதும். அப்படி சகோதரர் அவங்கள மக்களுடைய நம்பிக்கையை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்தார், மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு. அதனால தான் இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், 2047 நாம் விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவாக இருக்கிறது. அதுதான் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி மெட்ரோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த இடத்துக்கு நமக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. அதே மாதிரி ரயில்வேல பல திட்டங்கள், வந்தே பாரத் ட்ரெயின். இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லாம் என்ன, நான் சென்னையில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிறனால சொல்கிறேன், வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. எங்கேருந்து போகுது? இந்த பெரம்பூர் சென்னை ஐசிஎஃப்லேருந்து அந்த வந்தே பாரத் போகுது. சென்னை ஐசிஎஃப்ல மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம ஊரில் தயாரிக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. நம்ம வட சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் போகுது. மற்ற நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரயில்வே திட்டங்களில் நாம் மிக அதிக வேகமான கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், எழும்பூர் ரயில் நிலையத்தை ஒரு சர்வதேச செலவில் ஒரு விமான நிலையம் எப்படி இருக்கிறதோ, 800 கோடி ரூபாயில் அந்த நம்மளுடைய சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படி அடிப்படை வேணா ஒரு நாடு வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கின்ற நாடு அனைத்து பகுதியிலும் முன்னேறணும்னா 2 சைடும் இருக்கணும். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சோசியல் டெவலப்மெண்ட். அதுதான் தெருவோர வியாபாரிகளுக்கு கடன், முத்ரா லோன், அது பிரைம் மினிஸ்டருடைய சூரிய கர் திட்டம். இங்கே எல்லாமே இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம வீடுகளில் நாம் சூரிய ஒளி. மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசியதை சற்று முன்னர் நாம் பார்த்தோம்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.